பெரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஏசுசாமி உங்க மேல எவ்வளோ அன்பா இருக்கிறாருன்னு பார்ப்போம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யம் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். இது தாவீது என்ற ஒரு பக்தனை பத்தி இந்த வசனம் சொல்லியது. பிரியமானவர்களே, அந்த தாவீதுங்கிறவர் தீர்க்காயுசாய் ஐஸ்வர்யமாய் மகிமையாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தாராம். அதற்கு பின்பு அவருடைய குமாரன் அவருடைய இடத்துல ஸ்தானத்துல இருந்து அவர் அரசாண்டார் என்று ஒரு ராஜா, தாவீது ராஜா, அவருடைய மகன் சாலமோன். அதை பத்தி இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு. இந்த வார்த்தையின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களோடு கூட இன்று இயேசுசாமி உங்களோட பேசுகிறார். இது பார்க்கிற இன்று நீங்கள் கூட ஒரு சரீரத்தில் இருக்கிற பெலவீனத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே சோர்ந்து போய் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வியாதி நீங்கி பிழைப்பனா, எனக்கு பல போராட்டம் இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்க போது, நான் எவ்வளவு ஆயுசோட இருப்பேன் என்று சொல்லி கூட நீங்க இந்த நாட்களிலே தயங்கி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆசீர்வாத குறைச்சலோடு கூட காணப்படலாம். ஒரு தாழ்வான நிலைமைக்குள்ளாக கடந்து போயிட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மனுஷர்களோடு கூட ஒரு போராட்டத்தை அனுபவித்து இந்த நாட்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படியே என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா இருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து இந்த நாள் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னுடைய காரியத்தை என்னுடைய நாட்கள் வரை நான் ஓடிட்டேன், மேல் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வேலையை பார்ப்பார்களா, என் தொழிலை கவனிப்பார்களா, நான் அவர்களுக்கென்று நான் சேர்த்து வைத்ததை அவர்களால் பராமரிக்க முடியுமா, அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில வருவார்களா என்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் யோசித்து இன்று உள்ள சூழ்நிலைகளை பார்த்து பிள்ளைகளுடைய காரியத்தை பார்த்து நீங்கள் பயந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என்ற இயேசுசாமிகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுங்கிற அந்த மனுஷனை குறித்து, இந்த பக்தனை குறித்து, அவன் தீர்க்காயுசோடு இருந்தான். பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான். நல்ல வசதி, அவனுக்கு எந்த குறையும் இல்லை, மகிமை உள்ளவன். மகிமை அப்படின்னா நல்ல ஒரு உயர்வான நிலைமையில ஆண்டவர் அவரை வைத்தார். நல்ல முதிர் வயது வரை அவர் வாழ்ந்தார். அதுக்கு பின்பாக அவருடைய மகனும் அதே இடத்துல இருந்து அரசாண்டார் என்று சொல்லிடலாம். நீங்கள் யோசிக்கலாம், தாவீதுங்கிற ஒரு ராஜாங்கிறாங்க, அவருக்கு என்ன குறை இருக்க போது, அதனால எல்லாம் கிடைக்கும், எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்தீங்கன்னா சாதாரணமான நிலைமையில இருந்து வந்தவர். அவர் ஒரு ஆடு மேய்க்கிற தொழில இருந்து அவருடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பன் கூட அவரை மறந்த நிலைமை, கடைசி மகன் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த தாவீது உண்மையாக ஏசாமியோட அன்பை அறிந்து அவரை உறுதியாக பிடித்து கொண்டார். பிரியமானவர்களே, அதுதான் அவருடைய வாழ்க்கையில இவ்வளோ முன்னேற்றத்துக்குரிய ஒரு ரகசியம். பல போராட்டங்களை சந்தித்தார். நீங்கள் வேதம் வைத்திருந்தால் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. தாவீதுடைய அனுபவங்களை எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக பைபிள்ல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளோ கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். மாத்திரமல்ல, மனுஷ போராட்டம், எத்தனையோ எதிரிகளால் அவர் கஷ்டப்பட்டார். பெரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளே ஒரு நாள் அவருக்கு எதிரியாக ஆகி போராட்டம் பண்ண வைத்தார்கள். எப்போது மறிப்பேனோ என்று ஒரு பயம், தாவீது மேலே பொறாமை கொண்ட ஒரு கூட்டத்தார் பயங்கர கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். பைபிள் வசனம் தாவீதை பத்தி போட்டிருக்கு, அவன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று. பாருங்க, நெருக்கங்கிறது லேசானது இல்லை, மிகவும். இது ஆண்டவரே சாட்சியா சொல்றாரு. அப்ப இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாரு. பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், ஒதுக்கப்பட்ட நிலைமை, இனி வாழ்வேனா, அந்த வியாதி நீங்குமா என்ற பல போராட்டத்துக்குள்ள அந்த தாவீது போகும்போது அந்த சீக்கிரட் அவர் ஏறி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. பாருங்க, ஆண்டவரை நம்பி தன்னை திடப்படுத்தி ஓட ஆரம்பித்தான். அன்பு சகோதரன சகோதரியே, ஆண்டோட அன்பை அறிந்த நீங்கள் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைமையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு ஆயுசு உண்டா, நான் மறைத்து விடுவேனா, நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேனே, அதெல்லாம் நிற்குமா, என் பிள்ளை அழிச்சிருவானா, என் பிள்ளை நல்லா வாழ்வானா என்று பல கேள்விகளோடு இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மிகவும் நெருக்கமான நிலைமையிலே அந்த தாவீது மிகவும் உயர்வுக்கு நேராய் நடத்தப்பட்ட ரகசியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்று சோர்ந்து போயிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள். பைபிள் வசனம் சொல்லுது, ஒரு பக்கம் சொல்லுகிறார், என்னை பெல்லப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல்லன் உண்டு. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை பெல்லப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல்லன் உண்டு
என்று நீங்கள் ஆண்டவருக்குள்ள உங்களை பலப்படுத்துங்க. உன்னதமானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இறங்குகிறது பிரியமானவர்களே. நாட்களில புது பலன் உங்களுக்குள் இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த வியாதி நீங்கும். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயசு கொடுக்க போகிறார். நல்ல மகிமையும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தாவீதோடு இருந்த தேவன் இப்போ உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நல்ல முதிர் வயது வரை நீங்கள் வாழ்வீர்கள். இதை கர்த்தர் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறார். இந்த நாட்களில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு செய்த தேவன் என்று உங்களுக்கும் செய்வேன் என்று. அது மாத்திரமல்ல, அவன் ஸ்தானத்திலே சாலமன் அரசாண்ட மாதிரி. நீங்கள் எந்த காரியத்துல என் பிள்ளைகளை இதெல்லாம் கட்டி காப்பாங்களா, பிள்ளைகள் நல்லா வருவாங்களான்னு யோசித்து கொண்டிருக்கிறவங்களா, அதே இடத்துல உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதை செய்ய போகிறார். சங்கீதம் 23 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. பாருங்க, ஆண்டவரை முன்பாக வைங்க, அவரை உங்கள் மெய்ப்பராக வைங்க. நீங்க ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவது இல்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுவார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்கள். ஆத்மாவை தேற்றுகிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, உங்களை நீதியின் பாதைகள் நடத்துவார். மரண இருள் போன்ற சூழ்நிலையில் நீங்கள் நடந்தாலும் கூட பொல்லாப்புக்கு நீங்கள் பயக்கப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடையும் உங்களை தேற்றும். இந்த மனுஷ போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களே, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கும். நிச்சயமாக இது நடக்கும். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். பின்னாடி பக்தன் சொல்லுகிற அந்த வசனத்துல பின்னாடி, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்னுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று. என்னுடைய வழக்கம் ஒவ்வொரு நாளும் எழுந்து காலையில ஜெபித்த உடனே இந்த 23ஆம் சங்கீதத்தை நான் சந்தோஷமாக ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணுவேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அதனால் எனக்கு இன்று தாழ்ச்சி இல்லை என்று அழகாக அந்த வசனம் முழுவதும் மறுபடியும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் என்னை பின்தொடரும். அப்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்துவதை என்னால் பார்க்க முடிகிறது. நீங்களும் காலையில எழுந்தவுடன் சோர்ந்து போக வேண்டாம். எந்திரிச்சு எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் என்ன செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இன்னைக்குள்ள பலவீனத்தை பார்க்காதீங்க. பயந்து போய்விட வேண்டாம், சோர்ந்து போய்விட வேண்டாம். சங்கீதம் 23 எடுத்து சத்தமாக வாசிங்க. எத்தனை முறையுமோ அறிக்கை பண்ணுங்கள். ஆண்டவருடைய நன்மை கிருபை என்னை தொடரும் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இந்த வார்த்தையின்படி ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். அவருடைய ஜீவ வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களை பயங்கரமாய் நடத்துவதை உங்களால் உணர முடியும். பிரியமானவர்களே, மிகுந்த ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். பிள்ளைகள் வாழ்ந்து உங்கள் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய வேலைகளை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உயர்வுக்கு நேராய் உங்களை நடத்துவார். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம் சாமி. இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளிடத்துல நீங்க பேசியிருக்கிறீங்க. அப்பா, தாவீதை ஆண்டவரே, அப்பா நல்ல முதிர் வயது வரை பராமரித்த தேவன், ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஆண்டவரை மகிமை உள்ளவனாய் வாழ வைத்த தேவன் சுவாமி. அதற்கு பின்பாக ஆண்டவரை அவனுடைய மகனை நீர் அரசால முடிய அவனுடைய ஸ்தானத்துல வைத்த தேவன். இன்று ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க வாக்குப்படுத்திருக்கீங்க சுவாமி. இந்த நாட்களில் பிள்ளைகள் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்திக் கொள்ளப்பட்டும். வெள்ளப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணட்டும். இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை சோர்வுக்குள்ளா இருக்கிற அவையிலிருந்து வெளியேற்றுகிறோம். புது பலன் இறங்கட்டும். இப்ப உன்னதனுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் எழுந்து ஆண்டவரே கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்பட என்று சொல்லட்டும் அப்பா. சங்கீதம் 23 முழுவதையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் அறிக்கை பண்ணட்டும் சுவாமி. உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் பிள்ளைகளை பின்தொடர போற அன்புக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். எல்லா அந்த பிரச்சனையில இருந்து போராட்டத்துல இருந்து நீ வெளியே கொண்டு வர போற அன்புக்காய் நன்றி. பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை அவர்கள் பார்க்க போற அன்புக்காய் நன்றி அப்பா. அவர்களுக்கு தீர்க்காசனில் கட்டிட்டதுக்காய் நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.